இடம் தான் பிரச்சனை. காவல்துறையோடைய ஸ்டேட்மெண்ட் படியே 27,000 பேர் தான் அங்க வந்திருக்காங்க. அந்த 27,000 பேரையே மேனேஜ் பண்றதுக்கு அங்க கஷ்டம் அப்படின்னு டிஜிபி சொல்றாரு. ஓகே, இது ஒரு கடிதம். இது டிஎஸ்பி டவுன் அவருடைய கையொப்பம், அதாவது அவர் சிக்னேச்சர் போட்ட ஒரு கடிதம். அந்த கடிதத்தை கொஞ்சம் படிங்களேன், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் படிங்க. வேறுநர் உயர் திரு காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள், கண்காணிப்பாளர் அலுவலகம், கரூர் மாவட்டம். மதிப்புக்குரிய ஐயா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கோருதல் தொடர்பாக. வணக்கம். எங்கள் கழக தலைவர் விஜய் அவர்கள் சாலை மார்க்கமாக கரூருக்கு வருகை புரிந்து மக்களை சந்திக்குள்ளார். இந்த சந்திப்பின் போது கீழ்கண்ட இடத்தில் பிளக்ஸ் பேனர்கள் மற்றும் கரூர் மாவட்ட பகுதியில் கட்சி கொடிகள் அமைத்து ஒளி அமைத்து பேச உள்ளார். மேற்படி லைட் ஹவுஸ் ரவுண்டானா இடத்தை 23/9/2025 அன்று பொறியாளரை வைத்து அளவீடு செய்ததில் 1,20,000 சதுர அடி காலியிடமாக உள்ளது. இதில் 60,000 நபர்கள் வரை நின்று பார்வையிட வாய்ப்புள்ளது. நாங்கள் இக்கூட்டத்திற்கு எதிர்பார்க்கப்படும் நபர்கள் 10,000 பேர் வரை ஆகும். இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான பாதுகாப்பை வழங்கி எங்கள் கழக தலைவரின் மக்கள் சந்திப்புக்கு அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் உரையாற்றும் இடம் கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானா அல்லது உழவர் சந்தை திடல். ஆக்சுவலா அவங்க கேட்டுக்கிற இடம். அவங்க அதுக்கு பார்த்தும் படிங்களா. தலைவர் உரையாற்றும் இடத்திற்கு வரும் வழி செம்மடை, வெங்கமேடு, சர்ச் கார்னர், பழைய அரசு மருத்துவமனை, நகராட்சி அலுவலகம், பழைய திண்டுக்கல் ரோடு வழியாக லைட் ஹவுஸ் ரவுண்டானா, காந்தி சிலை, உழவர் சந்தை திடல். மெஷர் பண்ணி சொல்லியிருக்காங்களா, சர்வேயரை வச்சு அந்த இடத்த அளவீடு செய்து அந்த இடத்தோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு? 1,20,000 1,20,000 ஸ்கொயர் ஃபீட் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த இடத்த அது காலியான இடம்னு மெஷர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த இடத்தை, அவர்கள் கேட்ட இடத்தை காவல்துறை அவங்களுக்கு தரல?